தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 26ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு சிவராத்திரி. இன்னைக்கு சந்திரன் குருவோடு சேர்ந்த ஒரு அற்புதமான நாள். குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு. இன்றைய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரையிலும், இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் மற்றும் இன்று சந்திரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 4ஆம் இடத்தில் குருவுடன் சேர்ந்து இருப்பது மிகவும் ஒரு நல்ல நாளாக அமைகிறது. வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்கள், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள், இவர்கள் அனைவரும் இன்றைய நாளில் வராகப் பெருமானை வழிபாடு செய்யலாம். இன்று கடகராசியில் குருவுடன் சேர்ந்த புதன், சந்திரனுடன் சேர்ந்த குரு, சந்திரனுடன் சேர்ந்த சூரியன் மற்றும் புத பகவான், இப்படி 4 கிரகங்களும் சேர்ந்து கடகராசியில் ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கையாக அமைகிறது. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு மன நிறைவு உண்டு. பல நாட்களாக நீங்கள் வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்கள் இன்று வராகப் பெருமானை பிரார்த்தனை செய்ய உங்களினுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இவர்களால் உங்களுக்கு வியாபாரங்கள் பெறும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆலயத்தில் கருட பகவானையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்ய உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் பல வகையான பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். திருமணமானவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்று நற்செய்திகள் கிடைக்கும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் பெருகும். சிவராத்திரியான இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலய வழிபாட்டை மாலை நேரத்தில் மேற்கொள்ளலாம். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகத்தில் நல்ல செய்திகள் இன்று வரும். வேலை மாற்றங்கள் மற்றும் வேலையில் பதவி உயர்வுகள், நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. இன்று அன்னதானங்களும் செய்யலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் ஒரு சில சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் சந்திரனுடன் சேர்ந்து மற்றும் குருவுடன் சேர்ந்து இருப்பதனால் தன லாபங்கள் உயரக்கூடிய நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக நன்மைகளும் கிடைக்க பெறலாம். பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் மற்றும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது மனதிற்கு ஆறுதலை தரலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் தீரும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் வெற்றியை தருவதாகவே அமைகிறது. கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் அனைத்தும் குடும்ப வாழ்க்கையும் சரி மற்றும் அலுவலக வாழ்க்கையும் உங்களுக்கு திருப்தியை தரும். 2ஆம் இடத்தில் கேத்து, 8ஆம் இடத்தில் ராகு இருந்த போதிலும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பல மாதமாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் தீரும். கடகராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. சிவராத்திரியான இன்றைய நாளில் சிவன் ஆலயத்தில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் அரிசி, பருப்பு இவைகளை தானமாக கொடுத்தாலும் கிரகதோஷங்கள் தீரும். கடகராசி நேயர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட சந்திரன் குரு சூரியன் சேர்க்கை மனதிற்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையை உயர்த்தும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லை. பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும்.
குடும்பத்தில் பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சுப விரயத்தை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பல நாட்களாக வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. குடும்ப பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இன்று சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். லாபத்தில் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். கன்னிராசி அன்பர்கள் இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு, வியாபாரங்கள், பேச்சுவார்த்தை அனைத்தும் வெற்றியை தரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மறைமுக எதிரிகளிடமிருந்து வெற்றியை தருவார். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய அனுபவங்களை பேசி தீர்க்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்களும் தீரும். பொன் பொருள் சேர்க்கை மற்றும் பொன் பொருளினால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. குடும்பத்தில் பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் சொத்து விவகாரங்களை பேச உங்களுக்கு பிடித்தமான தீர்மானங்கள், உங்களுக்கு மனதிற்கு நிறைவான தீர்மானங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் வரவு செலவு என்று உங்களுக்கு சற்று அதிகரிக்கலாம். இருந்த போதிலும் மனதிற்கு சந்தோஷங்கள் உண்டு. ஆடி மாதம் கடைசி செவ்வாயான இன்றைய நாளில் இந்த சிவராத்திரியில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சிவனையும் இன்று அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொள்ளலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சற்று உங்களுக்கு மனதில் குழப்பத்தை கொடுத்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவும் கொடுக்கும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும். பல மாதங்களாகவே நீங்கள் இருந்து வந்த குடும்பத்தில் குழப்பங்கள் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த குரு சந்திர யோகத்தை விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு தன்னம்பிக்கை உயர்வோடு கொண்டாடலாம். சிவராத்திரியான இன்று செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. சிவன் ஆலயத்தில் அரிசி தானமும் மற்றும் சிவன் ஆலய வழிபாடு, முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு ஆனந்தத்தை தரும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்று உங்களினுடைய தாய் தகப்பனின் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் பார்க்கலாம். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகனை வணங்க வெற்றிகள் நிச்சயம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திராஷ்டம தினமான இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் குழப்பங்களும் சற்று மன கிளேசங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு மறதியின் காரணமாக இன்று ஒரு சில பொருட்களை களவு போவதோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டு நம்ம சற்று பதற்றத்தில் இருப்பதற்கோ வாய்ப்புகள் உண்டு. உங்கள் முக்கியமான ஆவணங்கள் மற்றும் வண்டி வாகனத்தினுடைய சாவிகள் இவற்றை இன்று பத்திரப்படுத்தி கொள்ளுவது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்றைய நாளில் உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் வந்து போகலாம். முக்கியமான நேர்காணல்கள் இருக்கும் பொழுது இன்றைய நாள் அதற்கு தகுந்தாற் போல நம்மளை தயார் செய்து கொள்வதோ அல்லது இன்றைய நாளில் அதை ஒத்தி வைப்பதோ உங்களுக்கு சால சிறந்தது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் மற்றும் சூரியனுடன் இருப்பதனால் மனதில் தன்னம்பிக்கை குறையலாம். சிவராத்திரியான இன்றைய நாளில் சிவபெருமானையும் மற்றும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யும். மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நிகழ்வு வானத்தில் ஏற்படுகிறது. சூரியன் மற்றும் சந்திரன், புதன், குரு
இவர்களினுடைய சஞ்சாரம் மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல மனதில் சந்தோஷங்களை கொடுக்கும். குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். புதிய வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, விற்பது, மாற்றுவது, இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் இல்லாத நாளாக அமையும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அலுவலகத்தில் உங்களுக்கு உங்களினுடைய உழைப்புக்கு ஏற்ற பெயரும் புகழும் கிடைக்கும். இன்று மகர ராசி நேயர்கள் சிவராத்திரி சிவபெருமானை வழிபாடு செய்து மற்றும் செவ்வாய்க்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றும். கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு குடும்ப சுமை குறையும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் தருவார். குடும்பத்தில் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் இன்று உங்களினுடைய மனதில் உறுதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கலாம். குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. இன்று உங்களுடைய குழந்தைகள் மூலமாக குடும்ப சண்டைகளும் தீரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி செய்தி கேட்கக்கூடிய நாளாக இருக்கும். பல நாட்களாக நீங்கள் எழுதியிருந்த பரீட்சைகள், அதற்கு வரவேண்டிய நல்ல செய்திகளை இன்றைய நாளில் கேட்கலாம். வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் அதற்கான நற்செய்திகள் இன்று வந்து சேரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன குழப்பங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் பலவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.